சம்டைம்ஸ் மார்னிங் எழுந்ததுமே கொஞ்சம் சோர்வாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியல, காலையில் எழுந்ததுமே கிச்சனில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் சாக்லேட் ஆர்டர் இருந்துச்சு. அவங்க நைட்டே கேட்டிருந்தாங்க காலையிலே வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க அனுப்பின ஃபோட்டோவை பிரிண்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு பிடிச்ச டிசைனையும் போட்டுட்டு சாக்லேட் உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. சாக்லேட் ரெடின்னு அவங்களுக்கு கால் பண்ண அவங்களும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாகவே எனக்கு கூழ் செய்ய சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நானும் இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு 2 கப்பு கேழ்வரகு மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடணும். ஆஃப்டர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக கம்பை கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். கம்பு வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம ஈவினிங் போல் காய்ச்சி மார்னிங் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். மெல்வின்காக கொஞ்சம் ப்ரௌனி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவருக்கு எப்போல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் என்கிட்ட கேட்பாரு, நானும் செஞ்சு கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் சைட்டில் போய் பார்த்துட்டு இருந்தேன், வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாமே முடிச்சுட்டு மெல்வினை கிளாஸ் கூப்பிட்டு போய் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். 7:30க்கு மேலே போயிட்டு கூப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து டின்னர் முடிச்சுட்டு தூங்கிட்டோம். என்னோடய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.